வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம 30 டேஸ் ஃப்ரீ ரிவிஷன் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா டே 13க்கான டெஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி ரேங்கிங் பார்க்கணும், எப்படி ஆன்சர் கீ பார்க்கணும், அந்த எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம வந்து லாஸ்ட்டில் சொல்லியிருப்போம். ஓகே, நேற்றுக்கு டே 12 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் 81 பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டாப் 10 மார்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல்ல 50க்கு 36 கொஸ்டின் சாம்சங் அப்படிங்கவங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பரதன் ஏ, கவியரசு கே, சுகந்தி சுப்பிரமணியன், அதுக்கப்புறம் XYZ அப்படிங்கிற நேமில், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வி பேச்சுமுத்தன், ஸ்ரீஜா எஸ், வினோத் சுப்பிரமணி, பிரசன்னா அகிலன். இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து டாப் 10ல் வந்து இருக்காங்க. எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா உங்களோட இண்டிவிஜுவல் ரேங்கை நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை யூஸ் பண்ணி டெஸ்ட்டு அட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து காமிக்கும். அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் முதல்ல ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பேஜ் இதில் அந்த கார்னரில் ஒரு 3 கோடு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே வந்து போங்க. அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4 30 டேஸ் வார் அப்படிங்கிற நேம்குள்ளே போனீங்க அப்படின்னா வரிசையாக டே 1, டே 2, டே 3 இன்றைக்கி வரைக்கும் வந்து இருக்கும். எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா எல்லா டெஸ்ட்டையும் எழுதலாம். ஒரு சில பேர் இன்றைக்கி அந்த வீடியோ முதல் டைம் வந்து பார்த்துருப்பீங்க. நீங்களும் டே 1லேருந்தே எழுதலாம். இப்போ நீங்கள் டே 1 அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வரைக்கும் டே 1ல் ஒரு 900 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 900 பேரில் என்ன ரேங்கிங் அந்த மாதிரி நீங்கள் வந்து லைவ் ரேங்கிங் அப்பப்போ வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து இன்றைக்கி டே 13க்கான டெஸ்ட் வந்து இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 பேர் தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி அந்த டெஸ்ட்டை எழுதினாலுமே ஒரு 10 நாள் கழித்து பார்க்கும்போது அது வந்து ஒரு 200 பேர் எழுதியிருக்காங்க, 500 பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா அவங்களில் உங்களோட ரேங்க் என்ன அப்படிங்கிற லைவ் அப்டேட் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பப்போ செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.